பிரைஸ் லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கே சோத்திரம் உண்டாவதாக. இந்த இரவு நேரத்திலும் சற்று நேர தியானத்திற்காய் எபிரேயர் புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வசனத்தில், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமேன். அன்பானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் அவனது இருதயமானது முக்கியமான இடத்தை பிடித்து விடுகிறது. காரணம், ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவின்படியே அவனுடைய வாழ்க்கை முறைகள் அமைந்து விடுகிறது. இந்த நாளிலும் கூட வேதம் சொல்லுகின்ற பொழுது, அவவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகின்றது. அன்பானவர்களே, அப்போ அவவிசுவாசமானது தேவன் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த விசுவாச ஜீவிதத்தில் இருந்து நாம் பின்மாறி போகக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளாய் வருகின்ற பொழுது நம்முடைய இருதயமானது அவவிசுவாசம் நிறைந்ததாய் மாறி விடுகிறது. அப்போ பாருங்க, இஸ்ரவேலர்கள் அந்த நாட்களில் பெரிதான அற்புத அடையாளங்களை எதிர்பார்த்தபடி அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போன பொழுது தேவனை விட்டு பின்மாறக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளாய் காணப்பட்டார்கள். அப்போ அந்த நாளிலும் இந்த தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதிர்பார்த்தது போல பெரிதான ஆசீர்வாதங்களை நாம் இந்த நாட்களில் காணாமல் இருக்கலாம். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை நாம் எதிர்பார்த்தது போல இல்லாமல் அநேக போராட்டத்தோடு அநேக துன்பத்தோடு ஒவ்வொரு நாட்களும் கடந்து போகக்கூடியதாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையாய் முடிய பண்ணுகிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் மெய்யாகவே ஜீவனுள்ள தேவன் என்பதில் நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். இந்த பூமியில் எத்தனையோ தேவர்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிலும் மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன் என்றால் அது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மெய்யான தேவன் என்பதில் நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருந்து தேவனுக்காய் ஒவ்வொரு நாளும் நாம் வாழுகிற வாழ்க்கையில் தேவ சித்தம் திட்டம் என்னவென்று நாம் அறிந்து நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்காய் ஓடுகின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதான காரியத்தை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, அப்போ சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற தேவன் ஒருவர் உண்டு என்பதில் முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் காணப்படுவோம். நாம் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகளும் ஆசீர்வாதமும் வர சற்று கால தாமதங்கள் ஏற்படுகின்ற பொழுது மற்ற தேவர்களை தேடி ஓடக்கூடியவர்களாய் காணப்படாமல், உலக காரியங்களை குறித்து பிரயாசப்படக்கூடியவர்களாய் காணப்படாமல், நாம் தேவனோடு இன்னும் அதிகமாய் ஐக்கியத்தோடு இன்னும் அதிக நெருக்கம் நிறைந்தவர்களாய் ஐக்கியம் நிறைந்தவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலும் பெரிதான காரியத்தை செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகின்றது. மனிதர்கள் முடியாது என்று சொல்லக்கூடிய காரியங்களை கூட கர்த்தர் மகிமைக்குள்ளாய் முடிய பண்ணி இருக்கிறார் என்பதிலே நாம் நினைவுள்ளவர்களாய் காணப்படுவோம். பிரியமானவர்களே, எந்த நிலையிலும் தேவனோடு நாம் இன்னும் அதிக ஐக்கியம் நிறைந்தவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்மையும் கொண்டு பெரிதான காரியங்களை செய்வார். இந்த இரவு நேரத்திலும் நம்மை தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் தாழ்த்துவோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, சோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல இரவு வேளைக்காய் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா, காலை முதல் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து இருப்பதினால நாங்கள் இந்த நிமிடம் வரையிலும் இந்த பூமியில் கண்ணின் மணியைப் போல ஆண்டவரே உமக்குள்ளாய் நாங்கள் அப்பா சோத்திரம் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களை இம்மட்டுமாய் நடத்தின கிருபைகளுக்காய் சோத்திரம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு நாட்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நீர் செய்யும்படியாய் எங்களை கொண்டு ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே உம்முடைய சித்தம் அறிந்து நடக்கிற தெய்வ பிள்ளைகளாய் நீர் தெரிந்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்களும் சகல துன்பங்களும் துக்கங்களும் வேதனைகளும் ஆண்டவரே இந்த இரவோடு எங்களை விட்டு முற்றிலுமாய் மாறும்படியாய் செபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களை உடைய சமூகத்தில்
ஆண்டவரே அப்பா தாழ்த்துகிறோம், நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தொடர்ந்து நல்ல இருதயம் உடையவர்களாய் தேவனோடு நாம் இன்னும் அதிக ஐக்கியம் நிறைந்தவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாவரையும் தொடர்ந்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ.